அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பு வைக்கிறேன். நம்ம பெங்களூரு மைசூருன்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கேன். அதில் ஒரு விஷயம், மடிவாலா ஐயப்பன் கோயிலும் செண்டை மேளமும். கிகம் நகதரகம் திரிகட நகதரகம் நகதரகம் திகம் திகம் திரிகட நகதரகம் என்று ஓங்கி ஒலிக்க ஆரம்பிக்கிறது செண்டை வாத்தியம். இது முதலில் கணபதி கை என்று வணக்கம் தெரிவிக்க வாசிக்கப்படுகிறது. தொடர்ந்து தகிட என்று சாதகம் தொடருமாம். அங்கே நாம் கேட்ட ஒலி இதையெல்லாம் கலந்து கட்டி இருந்தது. நெஞ்செல்லாம் அதிர்ந்தது. திரிகிட நகதரகம் திரிகிட நகதரகம் என்று அவர்கள் வாசித்த அரை மணி நேரமும் அங்கே இங்கே அசைய முடியவில்லை. அதை கேட்க கேட்க ஒரு மாதிரி தெய்வத நிலை அடைந்து சன்னதம் வந்துவிடும் போல் இருந்தது. அவ்வளவு பவர்ஃபுல் வாத்தியம். துவஜஸ்தம்பம் எல்லாம் அதிர்ந்தது, ஆர்த்தது. தீபங்கள் நிறுத்தியமாடின. பொதுவாக எனக்கு செண்டை ஒலி பிடிக்கும். தொலைக்காட்சியில் பூரம் விழாக்களில் காண்பேன். பஞ்சவாத்தியத்துடன் இசைக்கப்படும். ஆனால் இங்கே பக்கத்தில் நின்று பார்த்தது முதல் முறை. செண்டை மேளம் 300 ஆண்டு பழமை வாய்ந்ததாம். இளம் பலாமரத்தில் செய்யப்பட்டு பசுமாட்டு தோலை பதப்படுத்தி அத்துடன் ஈரப்பனை அல்லது மூங்கிலை பதப்படுத்தி கட்டி உருவாக்கப்படுகிறதாம். இதை ஒட்ட பனிச்சை மரத்தின் விதையுடன் கூடிய பசையை உபயோகிப்பார்களாம். வருடத்திற்கு 15 முறை இதை பராமரிப்பு செய்து இழுத்து கட்டுவார்களாம். வட்டத்தின் விட்டத்தை அளவையாக கொண்டு 6 வகை செண்டைகள் உள்ளன. 7 வகை மேளங்கள் உள்ளன. உருட்டு செண்டை தான் முன்னணி வகிக்கும். எனவே பிரம்மாண்ட வாத்தியம்னு அழைக்கிறாங்க. குறிப்பிட்ட கால இடைவெளி கொடுத்து ரிதமிக்கா வாசிக்கப்படும் செண்டை கேட்பதற்கு மிக இனிமை. கதகளி, கன்னியர்களி, தெய்யம், கூடியாட்டம், யக்ஷகானம் ஆகியவற்றிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. மடிவாலாவின் பஸ் நிலையத்தை ஒட்டி இந்த அழகு கோயில் அமைந்துள்ளது. அன்றைக்கு ஓணம், பூரம் போன்ற நாளாக இருக்கலாம், நினைவில் இல்லை. பொதுவாக கோவை, சென்னை போன்ற இடங்களில் ஏகப்பட்ட சந்நிதிகளும் கேரள மரபு வழிப்படி மிகப்பெரிய கோயிலுமாக இருக்கும். ஆனால் இங்கே டிராஃபிக் அதிகமான இடத்தில் சின்ன கோயிலாக இருந்தாலும் தெய்வ அருள் அபரிமிதமாக பொழிந்து கொண்டிருந்தது. போதாததற்கு செண்டை மேளம் வேறு கேட்க வேண்டுமா? மேளம் மாதிரி இருக்கும் இந்த செண்டையை தோளில் கட்டி கோயிலில் வாசிப்பதால் இது தேவவாத்தியம் என வலதுபுறம் மட்டுமே தட்டி தட்டி வாசித்தார்கள். அதனால் அது வலந்தலை எனப்படுகிறது. வலது கையில் ஒரு கோலாலும் பதிமுகம் அல்லது புளிய மரத்தின் தடியாலானது. இடது கையில் அரிசி மாவு தோய்த்து காய்ந்த விரல்களாலும் வாசிப்பார்களாம். தொடர்ந்து வாசித்த அவங்களில் மற்றவங்க ஒரு கையால் வாசிக்க நடுவில் என்ற ஒருத்தர் மட்டும் அரிசி மாவா இல்லை மேளமடிக்க அணியும் வஸ்துவா தெரியல, இடது கையாலையும் சும்மா வெளுத்து வாங்கினார். வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு பின்னாடியும் ரீங்காரம் அடங்கலை. ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். ஐயப்பன் அழகு கொஞ்சம் அமர்ந்திருந்தார். மேளத்தை ரசித்ததோடு அருள் தந்த அவரையும் வணங்கிட்டு வந்தோம். நன்றி.